தமிழ் திரையுலகில் தனித்துவமான கதாபாத்திர நடிகராகவும் நாட்டுப்புறப் பாடகராகவும் பெயர் பெற்றவர்தான் பெரிய கருப்பு தேவர். 1936ஆம் ஆண்டு அவரது சொந்த ஊரான மதுரை மாவட்டம் கருமத்தூரில் பிறந்த அவர் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகக் குழுவில் தனது மேடை பயணத்தைத் தொடங்கி 50 ஆண்டுகளுக்கும் மேலாக கலைத்துறையில் பணியாற்றினார். ஸ்ரீகாந்த் மற்றும் பார்வதி மேனன் நடிப்பில் வெளியான பூ படத்தில் சிவகாசி ரதியே என்ற பாடல், விக்ரம் மற்றும் சூர்யா நடிப்பில் வெளியான பிதாமகன் படத்தில் கொடியேத்தி வைப்போம் என்ற பாடல், கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான விருமாண்டி படத்தில் கருமத்தூர் காட்டுக்குள்ளே போன்ற பாடல்கள் அனைத்தும் பெரிய கருப்பு தேவர் பாடிய பாடல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. மேடையில் நாட்டுப்புற பாடல்கள் பாடியதன் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம்பெற்ற அவர் பின்னர் திரைத்துறையில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி உள்ளார். மேலும் பாரதி ராஜாவின் மண் வாசனை, கங்கை அமரனின் கரகாட்டக்காரன் போன்ற படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். இவரது மனைவியின் பெயர் அன்னமயில். இந்த தம்பதிக்கு 4 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். அவரது மூத்த மகன் விருமாண்டி 2020ஆம் ஆண்டு வெளியான கா. பே. ரணசிங்கம் என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். இன்னொரு மகன் கார்த்திக் கலை இயக்குனராக பணியாற்றி வருகிறார். பெரிய கருப்பு தேவர் கடந்த 2012ஆம் ஆண்டு அவரது மகனுக்கு பிறந்த குழந்தையை பார்க்க சென்றபோது மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். 2012ஆம் ஆண்டு அவர் மறைந்தாலும் அவரது மகன்கள் இருவரும் திரைத்துறையில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர்.